நீங்கள் உங்களுடைய ஃபேட்டை ஸ்பீடாக பர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதுக்கான கீ ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங் தான். நிறைய பேர் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ கார்டியோ எக்ஸசைஸ் வந்து கலோரிஸை பர்ன் பண்ணும், பட் ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங் தான் வந்து உங்களோட ஃபேட் பர்னிங்கை வந்து ஸ்பீடப் பண்ணும், அதாவது ரெஸ்ட்டில் இருந்தால் கூட. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட மெயின் பெனிஃபிட்டே நம்மளோட மசில்ஸ் பில்டிங் தான். ஸோ நம்மளோட மசில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மெட்டாபாலிக் கோல்டு மாதிரி தான். ஸோ இதுதான் மெட்டாபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ஃபேட் லாஸை வந்து ஸ்பீடப் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்தால் கூட, நீங்கள் தூங்குறப்போ, ஸோ உட்காந்துருக்கிறப்ப கூட உங்களுடைய கலோரிஸை பர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 1 kg மசில்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒரு 1 kg ஃபேட்டை விட 3 மடங்கு கலோரிஸை வந்து இது வந்து பர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுவும் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப மட்டுமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லைட் வெயிட்டு தூக்குறப்போ, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த லீன் மசில் மாஸ் அப்படின்னு நடக்கும். அதாவது மசில் டிஷ்யூஸ் எல்லாமே ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறும். ஓகேவா? ஸோ கார்டியோ அப்படிங்கிறது நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும். பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது 24/7 வந்து உங்களோட கலோரிஸை அது வந்து பர்ன் பண்ணும். ஓகே? ஸோ இதுதான் சஸ்டைனபிளான ஃபேட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எடுக்கிறது பெட்டர். ஓகே? எப்போவுமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை மட்டும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே? அதுதான் ரியல் ஃபேட் பர்ன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஃபேட் லாஸை பற்றியான டிப்ஸ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.